வணக்கம் என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் பசுமை சீனிவாசன். ஒரு முக்கியமான பதிவு. தமிழக அரசு தொடர்ந்து மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே கொடுக்கவில்லை, எந்த திட்டங்களும் ஒதுக்குவதில்லை, நிதி ஒதுக்குவதில்லை என தொடர்ந்து 5 ஆண்டுகளாக சொல்லி வருகிறது. ஒன்றிய அரசு என்றும் மேலும் கூறி வருகிறது. மத்திய அரசிடம் எந்த விதமான நிதி வராததால் தமிழக அரசு 10 லட்சம் கோடி கடன் என்று உள்ளது. ஏற்கனவே 5 லட்சம் கோடி இருந்தது. இவர்கள் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறார்கள். சரி, மத்திய அரசாங்கம் தருவதே இல்லை என நாடாளுமன்றம் வரை செல்கிறார்கள். ஆனால் மத்திய அரசாங்கம் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். சரி, மீண்டும் 2026 திமுக ஆட்சிக்கு வருவதாக கூட வைத்துக் கொள்ளலாம். அப்படி என்றால் மேலே இன்னும் மத்திய அரசு இன்னும் 30 ஆண்டு காலத்துக்கு பிஜேபி தவிர யாரும் மேலே வர வாய்ப்பே இல்லை. இது இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்தமாக தீர்மானமாக தற்போது உள்ளது. அப்படி என்றால் மீண்டும் ஒரு 5 லட்சம் கோடி கடனை வாங்கி இன்னும் 15 ஆண்டு காலத்துக்கு திமுக வருவது கூட வைத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் இது ஒரு 5, அது ஒரு 15, 20 லட்சம் கோடி கடனில் இருக்க போகுதா? இதெல்லாம் யார் மேலே செலுத்துகிறார்கள்? சொத்து வரி, வீட்டு வரி, சொத்து வரி, அதேபோல் பத்திரப்பதிவு, பால் விலை, கரண்ட், அதாவது மின் உயர்வு போன்ற பல்வேறு இது நம்ம மேலே செலுத்துகிறார்கள். மீண்டும் இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது ஏன் நம் மத்திய அரசாங்கத்துக்கு தகுந்த அரசை இங்கே தேர்ந்தெடுத்து விட்டால் இந்த கடன் சுமையும் வரப்போவதில்லை. கேட்கின்ற திட்டத்தை உடனுக்குடனே மத்திய அரசாங்கம் கொடுக்கும். நமக்கும் எந்த விதமான கட்டண உயர்வும் இருக்காது. மின் கட்டண உயர்வோ, பால் கட்டண உயர்வோ, சொத்து உயர்வோ அல்லது இன்னும் வாகன எத்தனையோ வரி உயர்கள் ஏற்படுகிறது. இதையெல்லாம் குறைத்து நாம் இதில் இருந்து தப்பிக்க வேண்டும். நமக்கு நிறைய திட்டங்கள் வேண்டும் என்றால் நாம் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு அரசை இங்கே தேர்ந்தெடுத்து விட்டால் நிச்சயமாக நமக்கு கடன் சுமையும் வராது, நாடும் நல்லாக இருக்கும். இதுதானே ஒட்டுமொத்த இளத்தரசிகளும் பொதுமக்களும் சிந்திப்பார்கள். ஆகையால் இதை மக்களிடமே விட்டுவிடுகின்றேன். 2026 யாரை தேர்ந்தெடுக்கும் வேண்டும் என்பதை தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். என்று கேட்டால் 10 லட்சம் கோடி இன்றைக்கு மாதத்துக்கு 200 கோடிக்கு மேல் அதற்கு வட்டியாக கட்டி கொண்டு வருகிறார்கள். இது எல்லாம் நம் தலைமையில் தான் விழுகிறது. ஆகையால் இனியாவது நாமல் மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் அமைத்திட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களின் நோக்கம். இது என்னுடைய தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு அந்த சொத்து வரி உயர்வை கட்டும்போது தான் அவர்கள் தான் இந்த விஷயம் தெரியும். ஆகையால் இதையெல்லாம் தவிர்த்திட வேண்டும் என்றால் நமக்கு மத்திய அரசுக்கு ஆதரவான ஒரு அரசை இங்கே நிறுவ வேண்டும் என ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்பாக மத்திய அரசை நாம் ஆதரித்து இனி வரும் காலங்களில் கடனில்லாத தமிழ்நாடாக இதை மாற்ற வேண்டும். வளர்ச்சியான தமிழகத்தை உருவாக்க வேண்டும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மீட்டெடுக்க நாம் புதிய சபதம் ஏற்போம் என இந்த நல்ல நேரத்திலே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.